வணக்கம். எல்லாரும் ஒருக்கா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு வாங்க. துண்டு வெட்டையிலேண்டா நாங்கள் வீட்டுக்காரவரை சொல்லி சாப்பாடு எடுத்து சாப்பிட்றோம். துண்டு வெட்டியாச்சுன்னு சொல்லி போட்டு ஒரு சைன் வைக்கிறதுக்கு அவர் அதால தெரியுறார் இதால தெரியுறார். எத்தனை பேருக்கு வெட்டியாச்சு? வெட்டினா 5 மணிக்கு மருந்து எடுக்கணும், 5 மணிக்கு மருந்து எடுக்கணும், 4:30 மேலே ஆச்சு. அவன் சாவி தெரியாதான் சரி டாக்டர் மாதிரி. ஓகே, எல்லோரும் இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால் அந்த விடயத்தை பாருங்க, அது உங்களுக்கு விளங்கிச்சோ தெரியல, நான் வடிவாக சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து டிக்கெட் வெட்டுறாங்க. ஆனால் வந்து வெட்டி வீட்டை போகணுமென்னு சொன்னால் டாக்டர்கிட்ட சைன் தேவைதானே. அந்த சைனை வைக்கிறதுக்கு வந்து கன நேரமாக வந்து மீனக்கடத்தி கொண்டு இருந்திருக்கேன்னு பேஷண்ட் இன்னும் சாப்பிடவும் இல்லை, அதுமாதிரி மருந்து எடுக்க போகணும்னு சொல்லி கன நேரமாக கஷ்டப்பட்டதன் அடிப்படையில் தான் அது வீடியோ ஒன்று எடுக்கினேன். என்னென்னு சொன்னால் சும்மா எல்லாருமே பக்கம் தூக்கி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்க மாட்டேன். உண்மையாக அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க சரியாக கஷ்டப்பட்டபடியே தான் அந்த வீடியோ அவங்க எடுக்கிறாங்க. உண்மையாக வந்து இது வந்து அவங்களும் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் அரசாங்க உத்தியோகத்தர் நிமித்தம் இப்படியான சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அக்கா, ஒரு சுவிஸில் இருக்கிற ஒரு அக்கா இங்கே வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு சைன் ஒன்று ஏதோ ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஜிஎஸை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த ஜிஎஸை சந்தித்த வேலை அந்த ஜிஎஸ் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால், அதுக்கு வேறு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அப்போ அதை முடிச்சுட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறார். முதல் நாள் போயிருக்க அந்த ஜிஎஸ் அங்கே இல்லை, ஆனால் உத்தியோக டைம் அங்கே அவர் இல்லை. அடுத்த நாள்னு சொல்லி 2 நாள் கழிச்சு அவங்க போயிருக்கிறாங்க, அப்பையும் வந்து அவர் இல்லை. 3வது தடவை போயிருக்க தான் அந்த ஜிஎஸ் இருந்தவர். அப்படி இருக்கும்போதும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அவள் போய் எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு நாள் வரும்போதும் இல்லை. அவள் இப்படி கணக்க தடவை கஷ்டப்பட்டுட்டா. அப்போ அவள் எனக்கு சொல்லியிருந்த, தம்பி என்ன இப்படி இங்கே செட்டியான நடக வேதனையாக இருக்குது, அவங்க இப்படி போட்டு வதைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னால், அவங்களும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறதுக்காக அவங்க உழைச்சி இங்கே வந்து ஒரு வீடை கட்டுறதுக்குள்ள இவங்க உத்தியோகத்தர் ஒரு சில பேர் வந்து இப்படியெல்லாம் தங்களோட டியூட்டி டைமில் இல்லைன்றேக்கா அவங்க சரியாக குழம்பியோ கவலைப்பட்டு காய்ச்சிருந்தா. என்ன இப்படியா இங்கே எங்களோட நாட்டில எல்லாம் இப்படி, நாங்கள் இருக்கிற நாட்டில எல்லாம் இப்படி இல்லை, இங்கே தான் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. உண்மையாக இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்படி வந்து உத்தியோகத்தர் வந்து தங்களோட வேலை அதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலையும் ஒருத்தர் இங்கே செய்ய சொல்லல, தங்களோட வேலையை சரியாக செஞ்சுக்கணுன்னு சொன்னால் உண்மையிலேயே நாடு வந்து எவ்வளோ வளர்ச்சியை நோக்கி போகணும்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு கிழமைக்கு முதல் நான் வவுனியா போயிருந்தேன். வவுனியா போயிருக்க வந்து இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டு, ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு. அப்போ நான் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு தானே, வவுனியா பஸ் ஸ்டாண்ட், அங்கே வந்து நான் அதில் போய் பார்த்துருந்தேன். ப்ளக் எல்லா இடத்துலையும் இருந்தது. ப்ளக் வந்து பப்ளிக்கில் இல்லை, அந்த கேன்டீனில் அங்கே இருந்தது. அதுமாரி வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஒரு ரூம் இருந்தது, அங்கே இருந்தது. அதுமாரி செக்யூரிட்டி, வெளியில் செக்யூரிட்டி, அங்கேயும் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஆனால் நான் வந்து சார்ஜர் கொண்டு போனேன். அப்போ நான் கேட்டேன், அண்ணா ஒரு அவசரமான ஒரு ஹெல்ப் பண்ண இருக்கா, போட்டு தாங்க ஒரு அவசரம்னு சொல்லி கெஞ்சி பார்த்தேன். ஒருத்தருமே போடல. நான் சொன்னால், நீங்கள் பயப்படாங்க, நானே இதில் நிற்கிறேன், நீங்கள் ஃபோன் சில நேரம் இப்படி சொல்லலாம் தான், என்னடா தம்பி ஃபோனை நீங்கள் வச்சுட்டு போவீங்களா, யாரும் எடுத்தா என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நான் விளக்கமாக சொன்னேன், அண்ணா நானே இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணால் அதில் சார்ஜை போட்டு நான் அவசரமான ஒரு கோலுண்டு கதை கொண்டு பண்ணான்ட்டு கெஞ்சினேன். ஒருத்தருமே அதுக்கு எலவு பண்ணல. எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், என்னத்துக்காக இப்படி செய்கிறாங்க? அந்த 10 நிமிஷம் அதில் சார்ஜ் போடுறதால அவங்களுக்கு என்ன குறைய போகுது? அவங்கள சம்பளத்தில் விட்ட போகிறாங்களா, இல்லை என்ன பிரச்சனைன்னு தான் நான் அதில் கேட்குறேன். நான் சொல்கிறேன், நான் இந்த ஐசியெல்லாம் தரேன்னா வச்சிருங்கன்னா இந்த இது நானும் இதுலேயே நிற்கிறேன், இந்த ஃபோனுக்காக சார்ஜ் போடத்தானே கேட்டேன். அந்த சார்ஜ் போடுறது கூட அந்த இடத்துல எங்களுக்கு உரிமை இல்லை. ஒரு பப்ளிக் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து 24 மணி நேரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவங்களோட சார்ஜ் போடுறது கூட அனுமதி இல்லைன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு இதாண்டு பாருங்க, எப்படி இருக்குமென்னு சொல்லி. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் எவ்வளவோ உத்தியோகத்தர் வந்து தங்கட வேலையை தாங்க ஒழுங்காக செஞ்சால் சனம் கஷ்டப்பட தேவை. தங்கட பாட்டுக்கு எல்லாருமே ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, தங்கட வேலையை ஒழுங்காக செஞ்சாலே காணும். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு டியூஷன் சொல்லியே எல்லாம் சரியான பாப்புலராக போய்கொண்டிருக்க நினைக்கிறீங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து படிப்பிக்கிறே இல்லை. ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறது, டியூஷனுக்கு வாங்கன்னு சொல்லி அவன் வருமானத்துக்காக டியூஷனுக்கு வேற விளைக்கணும் ஒழிய ஸ்கூலில் எல்லாரும் இல்லை. ஒரு சில டீச்சர்ஸ் மாதிரி உண்மையிலேயே அர்ப்பணிப்பாக வேலை செய்கிறாக்கள் இருக்கினேன். ஆனால்
கூடிய அளவான ஆட்கள் வந்து இப்படியான வேலையை தான் செய்கிறாங்க. என்னன்னு விளங்கல. என்ன சொன்னால் அவங்க சரி ஓகே அவங்கள ஒரு உழைக்கணுமென்ற நோக்கம்னு சொன்னால் அரசாங்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக போய் உழைங்க. டியூஷன்ன்ற வந்து தப்பில்லை, அது நல்ல விஷயம், அது உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் என்னத்துக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலையை செய்கிறீங்கன்னா பிள்ளைங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாக்டர் வந்து கோல் வச்சு கொண்டு அவர் நிற்கிறார். அந்த பேஷண்ட் வந்து இப்படி இவ்வளோ நேரமாக சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்படின்னும்போது எவ்வளோ ஒரு அலட்சிய போக்கான ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கோம். அதாவது வந்து தங்களோட வெளியே ஒழுங்காக தாங்க செய்யாமல் சம்பளம் மட்டும் வாங்குறாங்க தானே வடிவா, சம்பளம் வாங்குறாங்க வடிவா. ஆனால் தங்களுக்குரிய வேலைகளை ஒழுங்காக செய்யாததுல இன்றைக்கு எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எனக்கெல்லாம் இப்படி கணக்க நடந்திருக்குது. எனக்கு ரெண்டா ஒரு சில விடயங்கள் வந்து சின்னல இருந்தே பார்த்து செழிச்ச விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அதில் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னென்னு சொன்னால் வேறு எங்களால் திருத்தலை, நாங்களாம் ஒரு சாதாரணமான ஒரு ஆக்கள்லாம். ஆனால் எங்களால் வந்து அதை திருத்திக்கொள்ள நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க போகிறதும் இல்லை. நாங்கள் அப்படி சொல்லவும் மேலாது. என்னென்னு சொன்னால் பயம் அவங்கள இதோ தெரியும் தானே. என்னென்னு சொன்னால் அவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட தங்களோட வேலையை ஒழுங்காக செய்யாதவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம். அதால் இன்றைக்கு எவ்வளோ சனங்கள் வந்து பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டாமல் சரி ஓகே பொறுத்திருப்போம் என்ன செய்கிறது இப்படின்னு சொல்லி இன்றைக்கு எவ்வளோ பேர் இப்படியே இருக்கிறாங்க. இப்படி ஒரு சில பேர் வந்து வீடியோக்கள் முன்னும் கொண்டு வரது தான் ஒரு சில பேருக்கு பயம் பெறுது. டாக்டர்ஸுக்கோ இல்லைன்னு சொன்ன அரசாங்க உத்தியோகத்துக்கு பயம் பெறுது. என்னடா இப்போ எல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை உருவாக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாம் ஒழுங்காக நடக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்துருப்பீங்களா எல்லாத்தையுமே வந்து உடனுக்குன்னு அப்டேட் பண்ணுறாங்க. டிக்டாக்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி உடனுக்குன்னு அப்டேட் பண்ணிக்க வந்து இப்போ ஒரு பயம் கொண்டு வருது. ஏன்னா சோசியல் மீடியாவில் தங்களோட பேர் வந்துடும், தங்களை இப்படி கதைச்சிருவாங்க, தங்களோட ஃபோட்டோக்கள் வந்துடும் பயப்படினேன். இப்படி ஒரு காலம் கண்டிப்பாக உருவாகத்தான் வேணும். உண்மையிலே இப்படி ஒரு காலம் உருவாகத்தான் வேணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு அநாகரிகமான ஒரு செயல். அதாவது வந்து அந்த ஒரு பேஷண்ட் வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போது அவங்க சாப்பிடவும் இல்லைன்றேக்க அவங்க ஒரு சைன் வைக்கிறதுல வந்து அவ்வளோ இன்னும் பெரிய குறைஞ்ச போகிறாங்களா. அது கூட செய்யல அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட உலகம் என்று பாருங்க. உண்மையாக வெளிநாடுகள் எல்லாம் கனவு சொல்லி வைக்கணும் எப்படின்னு சொன்னால் தம்பி எங்கள் நாட்டிலெல்லாம் இப்படி இல்லை, எங்கள் நாட்டிலெல்லாம் டைமிங்னா டைமிங், அந்த டைமிங் தான், அந்த டைமிங்கில் எல்லாம் முடிக்கணும். அதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதெல்லாம் அவங்க நாடுகளும் அப்படி ஒரு வளர்ச்சியில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்குரிய வேலையை செஞ்சாலே நாடு வந்து நல்லபடியாக முன்னேறும். அதை புரிஞ்சு கொள்ளாத உத்தியோகத்தர்கள் வந்து தாங்களேதோ சரியானது பவர்ஃபுல்லான ஆக்கல்ன்ற மெட்டை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த பேஷண்ட்டை வந்து ஒரு மனுஷராக மதிக்கல. நீங்கள் எத்தனை இடத்த கவனிச்சிக்கணும் தெரியாது, நான் கவனிச்சிக்கிறேன். எனக்கெல்லாம் சரியான கவலையாக இருக்கேன். சில இந்த அம்மாக்களை பார்த்து பேசுவாங்க கண்டவாட்டுக்கு. சிலதில் அதற்கு விளங்காது எல்லாம் அதில் வயது போனதில் விளங்காது. ஏதாச்சும் ஒன்று விளையாட்டு செஞ்சுட்டு சொன்னால் அதில் போட்டு பேசுறது. அந்த பேச்சுருக்கல்ல அது நாய்க்கு கூட மதிக்காது, நாயை கூட மரியாதை அமைப்பாங்க போல. ஆனால் இந்த வயது போன அம்மாக்கள் ஐயாக்களை போட்டு படுத்துகிற பாடு அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர வேதனையாக இருக்கும். அதெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் அடிக்கணும் போல ஒரு கோபம் கொண்டு வரும். சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அந்த அப்படி பார்க்கும்போது அது யாருக்குனாலும் அப்படி வரும். உண்மையிலேயே ஒரு நல்ல உள்ளம் கொண்டாக கண்டிப்பாக அப்படி வரணும். இல்லைன்னு சொன்னேன். என்னென்னு சொன்னால் எல்லாம் இப்போ தங்கட வேலை ஒருத்தரும் வந்து நீங்கள் மெட்டாக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லல. அதாவது வந்து நாங்கள் இப்படி ஒரு காலத்தில் படிப்பிச்சு என்னென்னு சொன்னால் மெட்டவனுக்கு நாங்கள் உதவி செய்யணும் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. உங்களோட வேலையை சரியா செஞ்சிங்கனாலே மெட்டவன் எல்லாம் வாழ்ந்துருவான். ஆனால் வந்து அது இங்கே இல்லை. மெட்டை வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அந்த சிடிபி பஸ்ல எல்லாம் பேசுவாங்க. அந்த வயது போன அம்மாக்களை அம்மா இறங்க வேலைக்கு என்ன அப்படியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரியான கவலையாக இருக்குது. அப்போ என்னத்துக்காக அப்படி செய்கிறாங்களா? அவங்க என்ன இரக்கமே இல்லையான்ற ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்படி எத்தனை பேருக்கு தோணி இருக்கு உண்மையிலேயே? அப்படியானாக்கள் கமெண்ட்ல சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்யறதுக்கு காரணம் உண்மையிலேயே ஒரு சின்ன கவலையாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா தங்கட வேலையை தங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்கள்ட்ட அதை நீங்கள் ஒழுங்காக செய்யாமல் பேஷண்ட்டை இப்படி கஷ்டப்படுத்துவீங்க, ஒரு பஸ்ஸில் இப்படி கஷ்டப்படுத்துவீங்க, வயது போனாக்களை இப்படிலாம் போட்டு ஏன் இப்படி செய்கிறீங்கள் என்றது அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு காணொலி தான். இது உண்மையிலேயே ஒரு ஆள் 2 பேர் பார்த்தாலும் எனக்கு இது வியூஸுக்காக இல்லை. ஒரு ஆள் 2 பேர் பார்த்தா கூட விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. மெட்டவனுக்கு நாங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதில் நான் சரியான தெளிவாக இருக்கும். மெட்டவனுக்கு நான் ஒட்டு காலமே இடைஞ்சலாக இருக்கவே கூடாது. அப்படி ஒரு விழிப்புணர்வு தான் இந்த ஒரு காணொலி. இந்த காணொலியின் கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுவோம். நாங்கள் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி.